ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் எக்ஸல் கிங் தமிழ். நான் உங்கள் ஃபைசல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஷார்ட்டிங் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், காமன். ஷார்ட் பண்ணுறது. இப்போ இந்த டேட்டா செலக்ட் பண்ணிட்டு ஹோம் டேப் போய்ட்டு ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஷார்ட் ஆகி வந்துடும். தட்ஸ் இட். ஈஸ்ட், நார்த், சவுத் டோட்டலாக ஷார்ட் ஆகிடுச்சு. இதுதான் ஷார்ட்டிங். இது அதுக்குமே தெரிஞ்சது. இப்போ நம்ம பார்க்கும்போது இது ரோ பை ஷார்ட்டிங். நம்ம பார்க்கும்போது இப்போ காலம் பை ஷார்ட்டிங். காலம் பை ஷார்ட்டிங்னா எப்படி அப்படின்னா, எனக்கு இந்த ரோ சரி, இந்த காலம் எனக்கு இங்கே வரணும், இந்த காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது ரொம்ப ஒன் பை ஒன்னாக பண்ணணும். இது கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும், ட்ராக் பண்ணி இது பண்ணணும். அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக ஒரு ஸ்மால் ட்ரிக் யூஸ் பண்ணுறது மூலம் எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். காலம் பை ஷார்ட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிள் டோட்டலாக எயிட் காலம் இருக்குது. எனக்கு இது ஃபஸ்ட்டு வரணும், இது செகண்ட் வரணும், இது செகண்ட் வரணும். அந்த மாதிரி நான் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த நம்பர் ஃபார்மெட்டில் வரணும், காலம் அப்படியே அரேஞ்ச் ஆகணும். அப்படிங்கும்போது என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, எப்படி காலம் போய் ஷார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போது ஹோம் டோ போய்ட்டு அதே ஷார்ட் ஃபில்டர் செலக்ட் பண்ணுறோம். ஆனால் கஸ்டம் ஷார்ட் கொடுத்துட்றோம். கொடுத்த உடனே இந்த விண்டோ வரும். இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இதில் போய்ட்டு ஷார்ட் லெஃப்ட் டு ரைட் இதை கிளிக் பண்ணுறோம். ஓகே பண்ணுங்கள். அப்புறம் எந்த காலம் இருக்குது, நம்பர்ஸு செகண்ட் ரோ, அதெல்லாம் ரோ 2 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த காலம் இன்டர்சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இப்படி இல்லை, டேட்டா பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தது. இது நம்ம இது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இந்த இதில் காலம் வைஸ் ஷார்ட் ஆகிடுது. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப டைம் சேவ் பண்ணும். நம்பர் ஆஃப் காலம் ஜாஸ்தியாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.